வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம சென்ற வாரம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலிமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மே 10 ஒரு 10 மணி சுமாருக்கு தான் நான் நைட்டு இந்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மாலை 5 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு உலக நாடுகளோட பேச்சுவார்த்தையோட பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவும் பாகிஸ்தானும் பார்த்தீங்கன்னா போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோம், இந்த 5 மணியோட போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறோன்னா 2 நாட்டிலேருந்தும் சொல்லியிருந்தாங்க. சரி, வார் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்தோம். திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 9 o'clock மேலே பார்த்தீங்கன்னா 9:30 மேலே அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸஸ்லாம் என்ன வருதுன்னா, திருப்பி பாகிஸ்தான் சைட்லேருந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதனால் திருப்பி இந்தியாவிலேருந்து அதற்கு பதில் தாக்குதலும் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது. வார் நின்று இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட அது ஒரு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் மாதிரி தான். திருப்பி வார் நடக்கிறது அப்படிங்கிறது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு அன்சஸ்டைனிட்டியை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா வீக்லியில் நல்ல புல்லிஷுக்கு மார்க்கெட் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த புல்லிஷுக்கு வந்துக்கிட்டு இருந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த வாரம் வீக்லி கேண்டில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது நெஃப்டியோட வீக்லி கேண்டில். இந்த வீக்லி கேண்டில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேரிஸ், போன வார கேண்டிலோட கம்பேர் பண்ணும்போது இந்த வாரம் ஒரு பேரிஸ் கேண்டில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. சரிங்களா, அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குருஷியலான ஏரியா. மார்க்கெட்டுக்கு எது சப்போர்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 24,000 அப்படிங்கிற ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வீக்லியில் நல்ல சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருக்குது மார்க்கெட்டு. இந்த முடிஞ்சிருக்கிறது கூட பார்த்திங்கன்னா 24,008 அப்படிங்கிற லெவலில் தான் முடிஞ்சிருக்கு மார்க்கெட். இந்த 24,000ங்கிற இடத்துல ஓஐ டேட்டா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகிருக்கு, இந்த ரேஞ்சிலேயே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, இதை நம்ம ஓவராலாக மார்க்கெட் ஹை டு லோ மார்க் பண்ணோன்னு வச்சிங்களேன். இப்போ வந்ததுக்கு இப்போ மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த லோக்கும் ஓகே, நான் இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இது ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹை. ஓகே, ப்ரீவியஸ் ஸ்விங்கோட ஹைக்கும் லோக்கும் நான் மார்க் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக பாருங்களேன் 0.618 அப்படிங்கிற இந்த லெவலை மார்க்கெட் கரெக்டாக இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பியிருக்கு. எப்போதுமே இந்த 0.618 அப்படிங்கிற லெவல் பார்த்திங்கன்னா ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெவல். இந்த லெவலில் எப்போதுமே மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ரியாக்ட் ஆகிருக்கு. எக்ஸாக்டாக மார்க்கெட் இங்கேருந்து வந்த மார்க்கெட் இங்கே கீழே வந்துட்டு இந்த 618 எடுத்திருக்கு. இந்த 618 எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் 21,756 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அகைன் 2,000-3,000 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் டபுள் பாட்டம் எடுக்குமா இல்லை இங்கே போகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, மார்க்கெட் இப்போ 618 எடுத்து கரெக்டாக இந்த 0.5 அப்படிங்கிற பர்சன்டேஜில் நின்றுக்கிட்டு இருக்குது. 0.5ஐயும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் மறுபடியும் வர ஆரம்பிச்சிடும். அந்த லெவலை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த 618ல் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 0.5ல் நிற்கிது. இப்போ இதுபடி தான் நம்ம ஓவரால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம மார்க் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 24,545 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 24,863 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 25,300 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் பார்த்திங்கன்னா இந்த லெவல் 0.5 இந்த லெவல் 24,000 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 23,473 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,800 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டியது. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் ரியாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வார் டென்ஷன் சண்டேவும் கண்டினியூவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில், சண்டே மண்டே கண்டினியூவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும் நண்பர்களே.
வார் வந்து கண்டினியூ ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து அன்சஸ்டைனிட்டி தான் இருக்கும். நிறைய ஃப்ளக்சுவேஷன் வந்து மார்க்கெட்டில் வந்து இருக்கும். சரிங்களா? இந்த 0.618 அப்படிங்கிற லெவல் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான லெவல். இதை வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து இது எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். புல்லிஷில் இருந்த மார்க்கெட் இந்த லெவலுக்கு மேலே புல்லிஷில் தான் போணுச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சை வந்து பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வர முயற்சி பண்ணுது. சரிங்களா? இதை கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே, இந்த வீக்கோட கன்சல்டேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. ஓகே, தென் இப்போது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோன்னா இந்த 56,000 அப்படிங்கிற லெவலில் வந்து ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு டபுள் டாப்பு கூட வச்சுட்டு இந்த 56,000 அப்படிங்கிற லெவலில் மார்க்கெட் வந்து ஒரு டபுள் டாப் வச்சுட்டு விக்கு மட்டும் வச்சுட்டு மார்க்கெட் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்னை வந்து கிரியேட் பண்ணிருந்துச்சு. இந்த ரேஞ்சிலேருந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நல்லாவே ஒரு செல்லிங் ப்ரெஷர் கொடுத்துட்டு இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டு 54,000 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அந்த லெவலுக்கு கீழேயே க்ளோஸும் வச்சுருக்கு. இது வந்து ரொம்பவே ஒரு நெகட்டிவான விஷயந்தான். மார்க்கெட்டுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லெவலில் கீழே வந்ததுனால 52,000 அப்படிங்கிறது தான் இனிமேல் மார்க்கெட்டுக்கான சப்போர்ட்டு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 49,181 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. சரிங்களா? அதற்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 47,750 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா? தென் இந்த சப்போர்ட்டை மார்க்கெட் வந்து இந்த சப்போர்ட்டில் எடுத்துகிட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து ஒரு வார் டென்ஷன்லாம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அகைன் மார்க்கெட் வந்து இந்த 54,000 அப்படிங்கிற லெவலில் திரும்புறதுக்கான சான்சஸும் இருக்கும். சரிங்களா? இந்த லெவலை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்துங்க. இப்போ நின்றுட்டு இருக்க லெவலில் இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டாக இருக்கும். இந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 54,800 அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 56,012 அப்படிங்கிற லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டி தான் வந்து நல்ல புல்லிஷில் மார்க்கெட்டை வந்து எடுத்துகிட்டு போணுச்சு. நியூ ஹையும் மார்க் பண்ணிடுச்சு. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆல் டைம் ஹையும் மார்க் பண்ணிவிட்டு ஆனால் வந்து அந்த ஹைக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயின் ஆகலை. சஸ்டெயின் ஆனது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸ் கேண்டில் வந்து சஸ்டெயின் ஆனிச்சு. ஆனால் புல்லிஸ் கேண்டிலாக வந்து சஸ்டெயின் ஆகலை. ரெண்டு கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா விக்கோட ஷேடோ வந்து பார்த்திங்கன்னா அப்பர் ஷேடோ வந்து அதிகமாக இருக்குது. லோவர் ஷேடோவில் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ரொம்ப பாடியும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு வீக்கான ஒரு சென்டிமெண்ட்டை தான் காமிச்சிருக்கு. அது வந்து ஒரு ரிவர்சலும் கொடுத்துருக்கு. சரிங்களா? அடுத்தது சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி போலவே ஒரு ரெட் கேண்டில் ஒரு பேரிஷ் கேண்டில் தான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இமிடியேட்டான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் டாப் ஃபார்மெட் வச்சுட்டு மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகிருக்கு. இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா 81,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா? அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 82,281 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 85,928 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். சரிங்களா? இது வந்து சென்செக்ஸு. ஆனால் வந்து இந்த லெவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இந்த லெவலை பிரேக் பண்ணால் அடுத்தது 82,000. இதை பிரேக் பண்ணால் தான் நம்ம அடுத்தது இந்த லெவல் வரைக்கும் யோசிக்கணும். அது வரைக்கும் நம்ம அந்த லெவலுக்கு போக வேண்டியதில்லை. இப்போதைக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 78,700 அப்படிங்கிற லெவல் வந்து இமிடியேட்டான சப்போர்ட் நண்பர்களே. ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 76,447 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே மார்க்கெட் வருது அப்படிங்கிற பட்சத்தில் 72,638 அப்படிங்கிற இந்த லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா விக் இல்லாத ஒரு கேண்டிலாக வந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆச்சு. இதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விக் இல்லாமல் ஒரு கேண்டில் வந்துச்சுன்னா அதை வந்து திருப்பி அந்த அந்த இடத்துல வந்து விக்கை ஃபார்ம் பண்ணுறதுக்காக திருப்பி கேண்டில் ஒரு டைம் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி கூட மார்க்கெட் வந்து கீழே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். சரிங்களா? இதை வந்து பார்க்கலாம். வர இருக்கிற நாட்கள் வந்து வர இருக்கிற வீக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இன்ட்ராடேயில்
மார்க்கெட் எப்படி வந்து ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறத அன்னன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். வீடியோ வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ரெகுலராக ஃபாலோ பண்ணோன்னா மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படிலாம் வந்து அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம வீடியோ வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகினராக இருந்தாலும் சரி, ஏற்கனவே ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி, நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும். யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன். இதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமண்ட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளாஸஸ் வந்து வாங்கிக்கோங்க. அதே நேரத்தில் இந்த மாதிரியான தகவல்கள் நான் சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தனிப்பட்ட கருத்து தான். நீங்களும் வந்து மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அப்படியே நடக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. மார்க்கெட்டில் வந்து எதுவுமே நம்ம நினைக்கிறதுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்கள் வந்து நடக்கும். நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட வியூவு என்னோடய வியூவும் ஒத்து போகுதான்னு பாருங்கள். உங்களுக்கு ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.